சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்கிற முருங்கைக்கீரை சாதம் பொடி தான் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் 1 மந்த்துக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை காய வச்சது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச் அளவுக்கு பெருங்காயத்துண்டு. நீங்கள் பொடி பெருங்காயம்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 100 பயத்தம்பருப்பு, 200 துவரம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்திருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம மிளகு வந்து 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கிறதுனால காஞ்ச மிளகாய் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கீரை வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஹைஜீனிக்காக கலர் மாறாமல் க்ரீன் கலராக வறுக்கணும்னு காய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கருவேப்பிலை சாதம் பொடி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் போயிட்டு பார்த்துக்கோங்க. புதினா சாதம் பொடி எல்லாமே இருக்குது இன்ஸ்டண்ட்டாக. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் பருப்பு வறுந்ததும் அதில் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸில் பண்ணிக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த உடச்ச கடலையை சேர்த்துக்கலாம். அது ஆல்ரெடி வறுபட்டது தான், இருந்தாலும் சூடு பண்ணுறதுக்காக நம்ம இதில் போட்டு சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபிலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்து செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நான் ஒரு கட்டு அளவுக்கு கீரை தான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு வந்தது எனக்கு. பாருங்கள், அழுத்தி பிடிச்சி 5 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். நான் அதுக்கு தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சொல்லியிருக்கேன் அளவு. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ அந்த ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து அதுக்கப்புறம் கீரை போட்டுட்டு லைட்டாக அந்த சூட்டுலேயே கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் ட்ரையாக எல்லாமே செய்தால் மட்டும்தான் 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த பெருங்காய கட்டி மட்டும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பொடி தூள் பெருங்காயம் தான் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு பதில் இது வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாக பொரிஞ்ச உடனே நல்லா கல்லில் வச்சு குத்திட்டு சேர்த்துக்கோங்க அரையிறதுக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதம் போட்டு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாதம் பொடி வந்துட்டு நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம், தோசையில் கூட மேலே பொடி தோசை மாதிரி போட்டுட்டு சாப்பிடலாம். முருங்கைக்கீரை மட்டும் நைட்டு கூட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. நம்ம அடைக்கெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.